இந்த ஃபோலிக் ஆசிட் மாத்திரை நம்ம உடம்புல எப்படியெல்லாம் போய் வேலை செய்யுதுன்னு பாத்திரலாம். நம்ம உடம்புல ஒரு செல்லு அழிஞ்சு அதுக்கு பதிலாக இன்னொரு புது செல்லு உருவாகும் போது அந்த புது செல்லுக்கு என்ன வேலை செய்யணும்னு தெரியாது. அந்த வேலையை சொல்லி கொடுக்கறது தான் இந்த டிஎன்ஏ. ஒரு செல்லு பிரிஞ்சு 2 செல்லா மாறும்போது அந்த டிஎன்ஏவோட ஒரு காப்பியை எடுத்து புதுசா வரக்கூடிய செல்லுக்கு கொடுக்கணும். அப்பதான் அந்த புது செல்லு பழைய செல்லு மாதிரியே கச்சிதமா வேலை செய்யும். இதுதான் உடம்போட வளர்ச்சி. இந்த டிஎன்ஏவை காப்பி எடுக்கணும்னா அதுக்கு தேவையான மூலப்பொருள்களை ஒருங்கிணைக்கிறதுக்கு இந்த ஃபோலிக் ஆசிட் ரொம்ப முக்கியம். உடம்புல இந்த ஃபோலிக் ஆசிட் அளவு குறையும் பொழுது இந்த டிஎன்ஏ காப்பி எடுக்கிற வேகம் ரொம்பவே குறைஞ்சிரும். இந்த காப்பி எடுக்கிற வேகம் குறையும் பொழுது புது செல் உருவாகிற அந்த சங்கிலி தொடர் பாதிக்கப்படுதுன்னு அறிவியல் சொல்லுது. குறிப்பா கருவுல வளர்ற குழந்தைக்கு மூளை மற்றும் முதுகு தண்டுவடம் உருவாகும் பொழுது அந்த செல்கள் சிதையாம சரியான வடிவத்தில் கட்டமைக்கிறதுக்கு இந்த ஃபோலிக் ஆசிட் ஒரு ஃபவுண்டேஷன் பில்லர் மாதிரி வேலை செய்யுது. அதனாலதான் ரத்த அணுக்கள் உட்பட உடம்போட எல்லா செல் வளர்ச்சி பணிகளுக்கும் இந்த ஃபோலிக் ஆசிட் ரொம்ப முக்கியமான தேவையா இருக்குது. முக்கியமான விஷயம், டாக்டருடைய அட்வைஸ் இல்லாமல் இந்த மாத்திரை எடுக்கவே கூடாது. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான தகவலை தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.